காலையில விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி என் பசங்க 2 பேர்த்தையும் சொல்லி எழுப்பிவிட்டான். நேத்து கோயிலுக்கு போயிட்டு வந்தது டயர்டா இருக்குது. நாங்க இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு தான் எழுந்திரிப்போம்னு சொல்லிட்டு பைய பிள்ளைங்க எழுந்திரிக்கவே மாட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு வழக்கம் போல பூ பறிக்க போயிட்டோம். போன இடத்துல ஏதாச்சும் ஒரு கலர் வச்சல கலர் பூ பூத்திருக்கும். அதையும் பறிச்சுட்டு வந்துட்டோம். நம்ம பீக்கஞ்செடியில ஒரு 3 காய் இருந்தது. அதையும் அறுத்துட்டு வந்தாச்சு. நம்ம சொரக்காய் செடியில இதுதான் ஃபர்ஸ்ட்டு சொரக்காய். ஆனா காய் ஏதோ ஒரு மாதிரி வெம்பி போன மாதிரி இருக்கு. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் நேற்று பொங்கல் வச்ச பாத்திரம் வந்துட்டு கறி பாத்திரம் தேய்ச்சி கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் நார் எடுத்து சாம்பல் போட்டு தான் தேய்ச்சி விலை கழுவிட்டு இருந்தேன். ஏன்னா அம்மா இருந்தாங்கன்னா எப்போ எனக்கு கறி பாத்திரம் தேய்ச்சி கொடுத்துருவாங்க. அம்மா ஊரில் இருக்கிறதுனால நானே பார்த்தீங்கன்னா பாத்திரத்தை தேய்ச்சி நல்லா பளபளன்னு ஆக்கிட்டேன். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் நார் சோப்பு போட்டு தான் பாத்திரம் தேய்ப்பாங்க. இப்போ தான் வந்துட்டு நரம்பு ஸ்பாஞ்சு சோப்புலாம் வச்சுட்டு பாத்திரம் தேய்க்கிறோம். எத்தனை பேர் அது மாதிரி தேய்ச்சிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஒரு நாள் கோயிலுக்கு போனதில் பார்த்தீங்கன்னா துணி மடமடன்னு சேர்ந்துருச்சு. இந்த துணியை வெளுத்து வாங்கவே எனக்கு மதியம் 1:30 போல் ஆயிடுச்சு. நீங்களாம் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் வேலை இது மாதிரி ஹெவியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே பாய்.